இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு விராஜ். இவரு ஒரு போட்டோகிராஃபர். விராஜுக்கு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேரு மகி. விராஜ் டெய்லி மகிக்கு கதை சொல்லி தான் தூங்க வைப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு கதை சொல்றப்ப மகியோ டெய்லி அம்மா இல்லாத கதை தானே சொல்ற, இன்னைக்கு அம்மா கதை சொல்லு, அப்பதான் நான் டேப்லெட் போட்டுப்பேன்னு சொல்றா. மகிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். விராஜோ நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா நான் உனக்கு அம்மா கதை சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்றான். அதே மாதிரி மகியும் நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடுறா. விராஜ் கிட்ட வந்து அம்மா கதை சொல்லுன்னு கேட்க விராஜோ நான் கொஞ்சம் வேலை டென்ஷன்ல இருக்கேன், நான் அப்புறம் சொல்றேன்னு கோவமா பேசிடுறான். மகியோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடறா. விராஜ் அவளோட ஸ்கூல்னு எல்லா இடமும் தேடி பாக்குறா. ஆனா எங்க தேடியும் மகி கிடைக்கல. மகியோ அவளோட டாக கூட்டிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளோட டாக அவ கையை விட்டுட்டு ஓடிடுது. மகியோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் மகி கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்க மகியோ நடந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு ஒரு லாரி அங்க வர ஹீரோயின் மகியை காப்பாத்தி ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. விராஜும் அந்த இடத்துக்கு வந்து மகி கிட்ட என்ன விளையாடிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹாய் நானா, நான் யாஷ் நானு அறிமுகப்படுத்திக்கிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. விராஜோ ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி மகியவா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. ஆனா மகியோ அம்மா கதை சொன்னாதான் வருவேன்னு அடம் பிடிக்கிறா. விராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வழியா ஸ்டோரி சொல்ல ஒத்துக்கிறான். மகிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எந்த ஒரு கதை கேட்டாலும் அந்த கேரக்டரை ஒருத்தங்களை நினைச்சுப்பா. அந்த மாதிரி அம்மா கதை சொல்றப்ப அம்மாவா நான் யார நினைச்சுக்கிட்டோன்னு கேட்க யாஷ்னாவோ என்ன நினைச்சுக்கோன்னு சொல்றா. விராஜனோட அம்மா பேரு வர்ஷான்னு கதையை ஸ்டார்ட் பண்றான். விராஜுக்கு ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. அதுக்காக சில போட்டோஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வர்ஷாவை பாக்குறான். பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. வர்ஷா பின்னாடி சுத்தி அவளை நிறைய இடத்துல போட்டோ எடுக்கிறான். இதை கவனிச்ச வர்ஷா ஹீரோ கிட்ட வந்து என்ன ஃபாலோ பண்றியா, எதுக்காக போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கேமராவை பிடிங்கிக்கிறா. அவனோட ஃப்ரெண்ட் அங்க வந்து அவன் பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்னு அவனோட ஆசை, அதுக்காக சில போட்டோஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் உங்களையும் போட்டோ எடுக்கிறான்னு சொல்ல வர்ஷாவும் சாரி நான் தப்பா நினைச்சுட்டேன்னு கேமராவை திருப்பி கொடுக்குறா. ஆனா ஹீரோவோ டக்குன்னு யோசிக்காம நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிடுறான். 2 பேரும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா வர்ஷாவோ என்னோட அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எங்களுக்காக தான் சேர்ந்து இருந்தாங்க, கடைசியா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால எனக்கு லவ் மேலயும் மேரேஜ் மேலயும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு சொல்றா. ஆனா விராஜோ வர்ஷாவை நம்பிக்கை கொடுத்து அவளோட அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. அவளோட அம்மாவோ எங்க ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட 1 மாசம் சம்பளம் என் பொண்ணோட 1 நாள் செலவுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க. ஆனா வர்ஷாவோ வீட்டை விட்டு வெளியே வந்து விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறா. லைஃப் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலான்னு விராஜ் ஹீரோயின் கிட்ட கேட்க வர்ஷா வேண்டாம், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னோட குழந்தையும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி 2 பேருக்கு நடுவுலயும் சண்டை வருது. கடைசியா வர்ஷா ஓகே சொல்றாங்க. பிரெக்னன்ட் ஆகி டெலிவரியும் நடந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்காது. அந்த குழந்தைக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல வர்ஷாவோ இதுக்குதான் நான் வேண்டான்னு சொன்னேன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இப்ப பாரு என்ன நடந்துச்சுன்னு பயங்கரமா சண்டை போட்டு பேசாம இருக்காங்க. இப்படியே 4 மாசம் ஓடி போய்